கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வாங்கிய கடனுக்காக குடியிருக்கும் வீடுகளை ஜப்தி செய்யும் நடவடிக்கை ஜனநாயகத்தை மீறும் செயல் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் கடன் பெற்ற ஏழை நடுத்தர விவசாயிகள் நெசவாளர்களின் வீடுகளை ஜப்தி செய்யும் அரசின் நடவடிக்கையை கண்டித்து சேலத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ் மாநில கூட்டுறவு பயிரீட்டாளர் நலச்சங்கம் நடத்திய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடனுக்கு வீடுகளை ஜப்தி செய்யும் நடவடிக்கை குடியரசு நாட்டில் சொந்த மக்கள் மீதே போர் தொடுப்பதற்கு சமம் என்று குற்றம் சாட்டினார். ஜப்தி நடவடிக்கையை அரசு கைவிடுவதோடு கடனுக்கான அபராத வட்டியை ரத்து செய்து கடனை திருப்பிச் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தா பாண்டியன் வலியுறுத்தினார். யாருமே வாங்கிய கடனை கட்ட முடியாது என்று சொல்லவில்லை, அநியாய வட்டியை கட்ட இயலாது. எனவே அதனை ரத்து செய்யுங்கள், கால அவகாசம் கொடுங்கள், கட்டி முடிக்கிறோம் என்று மிக மிக நியாயமான கோரிக்கையைத்தான் இந்த வீட்டு குடியிருப்புகளில் இருப்பவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று அதிகாரிகள் கூறி ஏலம் விடுவது என்பது சொந்த குடிமக்கள் மீதே பிரகடனப்படுத்தாத போரை நடத்துவது மாதிரி இருக்கிறது.